ஒரு இம்போர்ட்டட் கப்பீஸை ப்ரீட் பண்ணுறதுக்கு எது முக்கியம்? நிறைய பேர் ஃபுட்டுன்னுவாங்க, நிறைய பேர் ஸ்பேஸுன்னுவாங்க, இல்லை நிறைய பேர் அது கொடுக்க வேண்டிய ஹைடிங் ஸ்பாட் அப்படின்வாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான பேர் தான் நல்ல ப்ரீடிங் ரிசல்ட்டை கொடுக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ப்ரீடிங் பேருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய அடல்ட்டு மெச்சூர்டான கப்பியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கப்பியை நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு லைஃப் டைமும் ஒழுங்காக இருக்காது. வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லே செத்துரும். அது குட்டி போடுமா போடாதா அப்படின்றதே ஒரு சில நேரத்தில் கேள்விக்குறியாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இடத்துல 60 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்குலாம் கூட கப்பீஸ் இருக்கும். சரி, அதை வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணலான்னு பார்த்தோன்னா அது போடுற குட்டிலாம் பார்த்தோன்னா ஒன்று ஒரு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது மிக்சட் கப்பி அப்படின்ட்டு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்கலாம். இம்போர்ட்டட் கப்பீஸ் ரேட்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா அப்படியே போகும். சரி, இதுக்கு என்ன தாண்டா வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே வேண்டாம். நம்மக்கிட்ட 120 ருபீஸ்லேருந்து பேர் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பாசிபிள். இல்லை முடியல, இப்போது பாண்டிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் நம்ம டேரெக்டாக நம்ம ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷஸை வாங்கிட்டு போய் ஜம்முன்னு ப்ரீட் பண்ணலாம்.